அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராக தன்னை சொல்லிக்கிற ராமதாஸ் அவர்கள் ஒரு வசனத்தை சொல்வார் தன் தொண்டர்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, முதலில் உன் தாய் தந்தையரை பார், உன் குடும்பத்தை பார், பிறகு கட்சிக்கு வா, கட்சி பணிகளை பார் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரத்துக்கெல்லாம் யாரும் கட்சி வந்துடாத அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அன்புமணி ராமதாஸும் சொல்வார், ராமதாஸ் அவர்களும் சொல்வார். இதை குறிக்கிற மாதிரியான சம்பவம் தான் கடந்த 2 நாட்களாக நடந்திருக்கு. அதுவும் நேற்று தைலாபுரத்தில் நடந்த பேச்சுவார்த்தை இதை எல்லாத்தையும் உறுதி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு நேற்று அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். நாம் நேற்று போட்ட பதிவிலே சொல்லியிருந்தோம், இவங்க சந்திக்கிறதோ இல்லை இந்த மேடையில் இவங்க ஒருத்தர் பேசிக்கிறது, அதுக்கப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை, குழு அமைச்சிருக்கிறது, இது எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாம் இருக்கிறபடி தான் இருக்க போது. அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியை கண்ட்ரோலில் வச்சிருக்க போகிறாரு. அவரை பகைச்சிக்கிட்டு முகுந்தனும் அந்த கட்சியில் பயணிக்க முடியாது. அன்புமணி ராமதாஸை பகைச்சிக்கிட்டு ஓரங்கட்டி பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க கொண்டு போயிட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்புமணி ராமதாஸை சமாதானப்படுத்தி ஒரு குடும்பமாக கட்சியை வளர்க்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம குடும்பமே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு முற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா அன்புமணி என்ன முடிவு பண்ணுறாரோ அதை முன்னெடுத்துக்கிட்டு பின்னால் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும், அன்புமணி சமாதானம் ஆகட்டும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதா நேற்று பதிவிலே நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் நேற்று நடந்திருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தணும், விருந்து சாப்பிட்டாங்க, ஆஹா ஓஹோன்னு எல்லாம் செய்தியை போட்டு விட்டுட்டு ஒருத்தர் மூஞ்சியை கூட பார்த்துக்காம பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்படி என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் இப்படின்னு இருக்காரு, அன்புமணி ஒரு பக்கம் இப்படின்னு இருக்காரு. ஆனால் பேச்சுவார்த்தை குழு எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட அன்புமணி சொல்றாரு, கட்சி நடக்கிறது தான் சகஜம், எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டது உங்களோட உறவினர். அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். இந்த 2 விஷயம் இருக்கு. எங்க ஐயாதாங்கிற ஒரு விஷயமும் உள்கட்சி விவகாரமோ அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் இருக்கு. இதுல விஷயத்தை எடுக்குமே, எப்பவுமே எங்களுக்கு ஐயா தாங்கிறாரு. இப்ப யார் இல்லைன்னா நீங்க ஐயான்னு கூப்பிட்டுங்க, இல்ல ராமதாசன் கூப்பிட்டுங்க, இல்ல என்ன பேர் வச்ச குலதெய்வம்னு சொல்லிக்கங்க, என்ன பேர் வச்சு வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. யாரும் உங்களை அவர் ஐயா இல்லைன்னு சொல்லல, நீங்க அன்புமணி இல்லைன்னு சொல்லல. என்ன கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம், இன்னைக்கு பேசுனதுல என்ன சமாதானம் எட்டப்பட்டிருக்கு, முகுந்தன் கட்சியில இருக்காரா இல்லையா, இளைஞரணி தலைவரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்டா, எங்க ஐயா தான், யார் இல்லைன்னா எங்க சொந்த கட்சி பிரச்சனை, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம், உங்களுக்கு என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. முகுந்தன் பிரச்சனை கேட்டதுன்னே அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இன்னொரு பக்கம் முகுந்தனே அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து, அதாவது இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கிறதாகவும், கட்சியிலிருந்தே விலகிக்கிறேன், ஒரு அடிப்படை தொண்டர் மாதிரி இருக்கேன், எந்த பொறுப்பும் வேண்டாம் அப்படின்னு செய்திகள் வெளியானதா செய்திகள் நமக்கு சொல்லியிருக்கு. எதுவுமே முகுந்தன் நேரடியாக வெளிப்படை, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இடையிலையுமே முகுந்தன் எதுவும் வெளிப்படையாக வெளியே வரல, பேசல, எந்த செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தல, வெளிப்படையான கருத்து எதுவும் தெரிவிக்கல. எல்லாம் செய்திகள் வெளியே வருது, சொல்லப்பட்டது, தெரியப்படுத்தினது, இப்படியான செய்திகளாக தான் முகுந்தன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவரே எனக்கு பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அன்புமணி தரப்புல இருந்தோ ராமதாஸ் தரப்புல இருந்தோ போடப்பட்ட பொறுப்பிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டாரா, இல்ல அவரே தொடர்றாரா, இல்ல அன்புமணியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற எதுவுமே இன்னும் வெளிப்படையா தெளிவுபடுத்தப்படலை. இப்ப நம்ம 2வது விஷயத்துக்கு வருவோம். இது எங்க உட்கட்சி விவகாரம், நீங்க எதுக்கு இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாநாடெல்லாம் நாங்க நடத்துறோம், அதுக்கெல்லாம் ஒரு கேமரா வரல, இதுக்கு மட்டும் இத்தனை கேமரா வந்திருக்கே அப்படின்லாம் கோவப்பட்டிருக்காரு. எல்லா செய்தியும் இதே மாதிரி எங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 5 லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாடு நடத்துறோம், அதுக்கு ஒன்றும் பப்ளிசிட்டி இல்லை, கேமராவோட இல்லை. இதுல இருந்தே ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும். மாநாடு பெருசா யாருக்கும் நடந்துச்சானே தெரியல, பெருசா போய் யாருக்கிட்டையும் சேரல, அவரே இது அவர் வாயால ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத இந்த விஷயத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கேமரா வரல, அதுக்கு இதுக்கு நிறைய வந்திருக்கீங்கன்றதுலே
தெளிவாக மாநாடு எந்த அளவுக்கு இந்திய அளவில் பேசு பொருளாச்சு, உலக புகழ் பெற்றிருக்க மாநாடு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவர் சொன்ன கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா, உட்கட்சி விவகாரம் அப்படின்னா அதே விதிமுறை தானே திமுகவுக்கு பொருத்தம். திமுகவில் அவங்க தலைவர் இருக்கிறதோ, துணை முதலமைச்சர் போடுறதோ, இன்னும் பிற நிர்வாகிகள் வர்றதோ, இல்லை இன்ப நிதி உள்ள வர்றதோ கூட உங்க கற்பனையா இருந்தாலும் இல்லை எதிர்காலத்தில் நடந்தாலும் அதெல்லாம் கூட அவங்க உட்கட்சி விவகாரம் தானே. அதுல எதுக்கு அன்புமணி கருத்து சொல்றாரு, அதுல எதுக்கு ராமதாஸ் கருத்து சொல்றாரு? அதுல போய் திமுகவில் போயிட்டு துணை முதலமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ துரைமுருகனுக்கு கொடுத்துருக்கணும்னு திமுகவோட உட்கட்சி விவகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இத்தனைக்கும் நீங்க உங்க மகனா உங்க பேரனான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க வந்து ஏன் ஜாதி தானே, உங்க கட்சியில் இருக்கிறது பெரும்பாலும் உங்க சாதிக்காரன் தானே, நீங்க தூக்கி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கட்சியில் யாருமே உழைக்கவே இல்லையா? ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இல்லவே இல்லையா? ஏன் ஆரம்பத்திலிருந்து உழைச்ச ஜி.கே. மணிக்கிட்ட இருந்து நீங்க ஏன் தலைவர் பதவியை புடுங்குனீங்க? அங்க வன்னியரா இருக்கிறதுனால துரைமுருகனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, துரைன்னு இருப்பார் கலைஞர். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்காம உதயநிதியை ஆக்கிட்டாப்ல. ஏன் அப்போ ஒரு வன்னியருங்கிற வன்மம் இருக்கா? ஒரு இன துவேஷம் இருக்கு திமுகவுக்கு, வன்னியர்னாலே வெறுப்பு இருக்கு, வன்னியர்களோட எதிரி திமுகன்னு சொல்றீங்கல்ல, நல்லா வக்கனையா உட்காந்து பேசுறீங்கல்ல. உங்க கட்சியில வன்னியரே இல்லையா? தேடி பார்த்தா கூட வன்னியர் யாருமே இல்லையா உங்க கட்சியில? உழைச்சவங்க இல்லையா? கட்சியோட ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்க கட்சியில யாருமே மூத்த நிர்வாகிகள் இல்லையா? ஏன் அவங்களுக்கு தலைவர் பதவி, அவங்களுக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பதவி, மாநில அளவுல பொறுப்புகள், மாநில அளவில் பொறுப்புகள், பசுமை தாயகம், இன்னும் பிற எத்தனை 32-42 அமைப்புகள் உருவாக்குனார் எங்க ஐயா. இந்தியாவிலே எங்க ஐயா தான் இத்தனை அமைப்பை உருவாக்குனார்னு பெருமை சொல்றீங்களே. இத்தனை அமைப்பை உருவாக்குன ஐயா எத்தனை பேரை வன்னியர்களை தூக்கிட்டு போய் அதனோட பொறுப்புகளை போட்டிருக்காரு? எல்லாம் உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்தில் உள்ள மகன்களுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு, மகள்களுக்கு, மகள்வழி பேரப்பிள்ளைகளுக்கு நிர்வாகத்தை போடுறதுக்காக ஒரு அமைப்பா தொடங்கி வைப்பீங்க. அதுல முட்டா பசங்க நாங்க வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இதை நீங்க பெருமையா வர பேசிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஒன்னுத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க சமூக நீதியை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. சொந்த ஜாதியே இருந்துகிட்டு சொந்த சாதி மக்களையே சுரண்டு தின்னுகிட்டு இருப்பீங்க. அங்க துரைமுருகனுக்கு நீங்க துணை முதலமைச்சர் கொடுத்தீங்களா, நாங்க திமுகவை கேள்வி கேட்டு அப்படின்னு உட்காந்துட்டு எங்களெல்லாம் கேன பையன் ஆக்கிட்டு இருப்பீங்க. அங்க துரைமுருகன் நல்ல செல்வாக்கோட தான் இருக்கார். முதலமைச்சருக்கு அடுத்தபடியான ரொம்ப அதிகாரம் வாய்ந்த பொறுப்புல தான் இருக்கார். அவர் கட்சியிலையும் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புல தான் இருக்காரு, அமைச்சரவையிலையும் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புல தான் இருக்காரு. அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி எழுதி கொடுக்கறத தான் ராமதாஸ் அவர்களோட, அன்புமணி ராமதாஸ் அவர்களோட வாய் என்ன சொல்லுதோ அதுக்கு போய் வாய் அசைவு மட்டும் பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கு எந்த நிர்பந்தமும் திமுகவில் கிடையாது. திமுகவில் துரைமுருகன் நினைச்ச இடத்துல பேச முடியும், நினைச்ச நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும், நினைச்ச நேரத்தில் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப பேட்டிகளை அளிக்க முடியும். அவருக்கு எந்த அந்த மாதிரியான அவரோட ஜனநாயகத்துல எந்த தலையீடும் திமுக கிட்ட இருந்து இல்லை. அவருக்கு உரிய அங்கீகாரம் இருக்கு. அப்போ அங்க போய் உள்கட்சியில ஆஹா வன்னியரை பறிச்சுட்டாங்க, வன்னியருக்கு உரிமை மறுக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க என்னத்தை கொடுத்தீங்க? முதல்ல உங்களை நீங்க சொல்லுங்க, நீங்க பட்டியலிடுங்க. நீங்க இத்தனை பேர் இருக்காங்க நம்ம கட்சியில, இத்தனை வருஷமா உழைச்சவங்க, அத்தனை பேருக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய பொறுப்பை என் பேருக்கு தான் நான் நிறுவனரா இருக்கேன், என் கட்டுப்பாட்டிலையா இருக்கு கட்சி. இந்த மாவட்டத்திலிருந்து ஒருத்தரை போட்டிருக்கோம், அந்த மாவட்டத்திலிருந்து போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட செயலாளர், அதாவது மாவட்ட செயலாளர் வர அந்த மாவட்ட கணக்குல இருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் மிக உயர்ந்த பதவியை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் மற்ற கட்சியை பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு மற்ற கட்சியை விமர்சிக்கிற எந்த யோகியதையும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேறொரு கட்சியை எந்த விதத்திலையும் விமர்சிக்கிற அருகதையே கிடையாது. திமுக அப்படின்னு போட்டீங்கனாலே, திமுக குடும்பம் அப்படின்னு இன்டர்நெட்ல போட்டீங்கனாலே பெரிய லிஸ்டே வரும், நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் வரும். பாருப்பா கலைஞருக்கு அடுத்து அவருக்கு இத்தனை மனைவிகள், இத்தனை மனைவியில் இத்தனை பிள்ளைகள், இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேரப்பிள்ளைகள், இத்தனை பேரப்பிள்ளைகள் இத்தனை அப்படின்னு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரே போட்டிருப்பாங்க. ஆனா பாரு, ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை பாரு சுரண்டி தின்னுட்டு இருக்குப்பா, ஒரு குடும்ப ஆட்சி தான்பா, இந்த குடும்பத்தை ஒழிச்சா சரியா போயிடுதுப்பான்னு அன்புமணி உட்கார்ந்துக்கிட்டு வக்கனையா பேசுவாரு. எதுல? அவர் குடும்பம் கலைஞர் குடும்பத்தை விட மிகப்பெரிய ட்ரீ ஸ்ட்ரக்சர் கொண்டது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லாம கமுக்கமா கலைஞர் குடும்பத்தை விமர்சிச்சுட்டு இருப்பாரு. குடும்ப ஆட்சின்னு. அப்ப நீங்க என்ன வெங்காய ஆட்சி? நீங்க குடும்ப ஆட்சி இல்லாம வேற என்ன ஆட்சி? நீங்க
கலைஞரோட குடும்பத்தை விட பெரிய லிஸ்ட் போகும். அன்புமணி ராமதாஸ் அவர்களோட குடும்பத்தை எடுத்தா, நேற்று நாம் ஒரு தகவலை சின்னதாக தவறுதலாக சொல்லிட்டோம். என்னன்னா ராமதாஸ் அவர்களுக்கு 2 பிள்ளைகள்னு சொல்லிட்டோம், இல்லை 3 பிள்ளைகள். ஏன்னா சரியான தகவல்கள் வந்து அவங்க குடும்பத்தை பற்றி பெருசாக பொது வெளியில் இல்லை. அந்த அளவுக்கு பிரைவேட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, திமுக மாதிரி குடும்ப ஸ்ட்ரக்சர் போட்டு நம்மளையும் கிளின்னு கிழிப்பாங்க, கட்சிக்காரங்களே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப ரகசியமா பெரிய அளவில் வெளியே எந்த தகவலும் இல்லை, அங்கிருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. செய்தி சேனல்களே கூட சில இடங்கள்ல முரண்பட்ட தகவல்கள் எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப நீங்க கலைஞருக்கு ஒரு ஸ்ரீ ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ராமதாஸ் அவர்களோட குடும்பத்தை நான் சொல்றேன் பாருங்க. ராமதாஸ் குடும்பத்துல மொத்தம் 5 பேரு. ராமதாஸ் தான் வெளியே வந்து பெரிய கையா மாறி இருக்காரு. ராமதாஸுக்கு 3 பிள்ளைகள். யாருன்னா, ஒன்று காந்திமதி, இன்னொன்று கவிதா, இன்னொன்று அன்புமணி ராமதாஸ். காந்திமதி தான் மூத்த மகள், கவிதா 2வது மகள், அன்புமணி ராமதாஸ் கடைசி மகன். சில செய்தி தந்தியை கூட மாற்றி சொல்கிறாங்க. அன்புமணி 2வது மகன், கவிதா வந்து 3வது மகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கங்கே முரண்பட்ட தகவல்கள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் கவிதா, காந்திமதி, கவிதா, அன்புமணி ராமதாஸ் 3 பிள்ளைகள். இப்போ அன்புமணி தான் அரசியல் முகமா வெளியே கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல காந்திமதிக்கு 3 மகன்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராமதாஸுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளையில மூத்த பிள்ளை காந்திமதி, 2வது பிள்ளை வந்து கவிதா, 3வது பிள்ளை அன்புமணி ராமதாஸ். அதுல முதல் பிள்ளையான காந்திமதிக்கு 3 மகன்கள். அதுல 2 பேர் டாக்டர், ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் தான் முகுந்தன். முதல் 2 பேர் வந்து சுகுந்தன், பிரீத்திவன். இப்படி காந்திமதிக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 2வது கவிதாக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 3வது அன்புமணிக்கு 3 மகள்கள் இருக்காங்க. அவங்க தான் சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா அப்படிங்கிற அழகிய தமிழ் பெயர்கள் கொண்ட 3 மகள்கள். இவங்க குடும்பத்தோட பேர்களை கவனிச்சிங்கன்னாவே தமிழ் கொஞ்சம் விளையாட. சும்மா தமிழை தேடி நீங்கள் தமிழ்நாட்டுக்கே போக தேவையில்ல, ராமதாஸ் குடும்பத்துக்கு போனீங்கனால அடாடா சங்க தமிழ், இலக்கிய தமிழ், நாடக தமிழ், இசை தமிழ் தேனாரா வந்து பாயும். ராமதாஸ் குடும்பத்துக்கு போனீங்கனாலே அந்த அளவுக்கு தமிழ் செழித்து வழங்கும் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தில். நீங்கள் ராமதாஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று இருக்க தேவையில்லை, அரசியலோட தமிழ் பற்றோட பயணிக்கிற ராமதாஸில் இருந்தாவது அந்த தமிழ் தேனாரும் பாலாரும் ஓடுதான்னா ஒரு மண்ணும் ஓடாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி காந்திமதிக்கு 3 மகன்கள், கவிதாக்கு 2 மகன்கள், அன்புமணிக்கு 3 மகள்கள். இதுல காந்திமதியோட 2வது மகனுக்கும் அன்புமணியோட முதல் மகளுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அப்போ காந்திமதியோட 2வது மகன் வந்து அன்புமணியோட மருமகன். 3வது மகன் முகுந்தன் வந்து அன்புமணியோட மச்சான், அதாவது அக்கா மகன்னா மச்சான் தானே. மச்சான் யாருக்கு இவர் இளைஞரணி பதவியை வேணாம் அப்படின்னார்னா மச்சானுக்கு. ஐயோ மச்சானுக்கே வேணான்றாரு. அந்த அளவுக்கு ஜனநாயகவாதியான்னு நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஜனநாயகவாதியெல்லாம் இல்லை. அப்படி அவருக்கு பதவி வேணாம் அப்படின்னா அவருக்கு கட்சியில சேர்ந்த உடனே சமூக ஊடக பேரவையோட மாநில தலைவர் பதவி அவர் கட்சியில சேர்ந்த உடனே கொடுத்துருக்காங்க. அவர் 3-4 மாசம் தான் ஆகுது கட்சியில சேர்ந்துன்னு அவரே சொல்றாருல. அப்போ அந்த பதவி அவருக்கு கொடுக்கலாம், அதுல அன்புமணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தலைவருக்கு அடுத்தபடியான பவர்ஃபுல் ரோலான மாநில இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்தா தான் அன்புமணி ராமதாஸ்க்கு வலிக்குது. ஏன்னா தனக்கு போட்டியா கட்சியை கபலகரம் பண்ணிடுவாங்களோ, கட்சி நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து போயிருமோ, நமக்கு கிரவுண்ட் லெவல் ஒர்க் எல்லாம் ஒன்றும் தெரியாது, மக்கள் கிட்ட போல, அதையெல்லாம் இவங்க யாராவது வந்து ஓவர் கம் பண்ணிட்டா பாருங்க எவ்வளவு சொந்தம். இத்தனைக்கும் அன்புமணியோட அக்கா மகன் முகுந்தன், அன்புமணி மருமகனோட தம்பி முகுந்தன், இவ்வளவு நெருக்கமான சொந்தத்துக்கு உள்ளேயே அன்புமணி எந்த அளவுக்கு தன் பதவி மேல அவ்வளவு கவனத்தோட இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ அன்புமணி அவரோட மகளை தன் அக்கா மகனுக்கு கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையே தான் ராமதாஸும் பண்ணாரு. காந்திமதிங்கிற அவரோட முதல் மகளை அவரோட அக்கா மகனுக்கு கொடுத்தாரு. அவரோட ராமதாஸோட அக்கா மகன் தான் பரசுராமன். அதனால தான் பரசுராமன் முகுந்தன் அப்படின்ற பேரை வந்து ராமதாஸ் அவர்கள் மேடையில் சொல்லியிருப்பார். ராமதாஸும் தன் அக்கா மகளுக்கு பொண்ணு கொடுத்தாரு, அன்புமணியும் தன் அக்கா மகனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தாங்க? வெளியில யாரும் மாப்பிள்ளையே கிடைக்கலையா இவங்களுக்கு அப்படின்னா, சமூக நீதி, பெண்ணுரிமை, அதாவது சாதி ஒழிப்பு, அம்பேத்கருக்கு செலவைக்கிறது,
அதையெல்லாம் வந்து முட்டா பசங்களான நம்மகிட்ட தான் பேசுவாங்க. அவங்க அதையெல்லாம் பின்பற்றுவாங்களான்னா அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. எங்களுக்கு சமூக நீதியும் வேணாம், வெங்காயமும் வேணாம், அம்பேத்கர் சிலையும் வேணாம், பெண் உரிமையும் வேணாம், பெண் விடுதலையும் வேணாம், எங்களுக்கு சொத்து தான் வேணும். எங்க சொத்து எங்க கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா எங்க சொந்தத்துக்குள்ளேயே எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சாதான், திருமணம் பண்ணி வச்சாதான் அதெல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கும். அதனால ராமதாஸ் ஆகிய நான் என் மகளை ஏன் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அன்புமணி ஆகிய நான் என் மகளை ஏன் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்போ சொத்தெல்லாம் சேஃப்டியா இங்கே சுத்தி சுத்தி வருதா? யாரும் ஒரு பைய வெளியிலிருந்து உள்ள வந்துடக்கூடாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் சொத்துல எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு அவ்வளவு கவனமா இருக்காங்க. இப்ப நீங்க இந்த சின்ன ஒரு இதே சொன்னாங்கன்னே, அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு நிறைய நீண்டுகிட்டே போகுது. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களோட சகோதரர்கள் அவங்களோட வாரிசு அப்படின்னு நீண்டுகிட்டே போகுது. இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் CN ராமமூர்த்தி அவர்கள் வெளியிட்ட சுசீலா விஷயம் வேற. அது சின்னம்மா, நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கே சின்னம்மான்னா டப்புக்குன்னு ஞாபகம் வரும் சசிகலா அவங்கள தான். ஆனால் தைலாபுரத்துக்கு மட்டும் தனி சின்னமாக இருந்திருக்காங்க போல. அவங்க தான் சுசீலா. சமீபத்தில் சுசீலா அவர்களோட வீட்டு நிகழ்ச்சியில், சுப நிகழ்ச்சியில் வந்து ராமதாஸ் அவர்கள் பங்கேற்றத, சுசீலாவும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமாக CN ராமமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த அளவுக்கு கலைஞர் குடும்பத்தை விட மிக பெரிய, மிக நீண்ட, மிக பல கிளைகள் நிரம்பியது தான் ராமதாஸ் அவர்களோட குடும்பம். இதன் காரணமாக தான் நீங்க எல்லாம் குடும்பத்தை பார், நீங்க எல்லாம் தாய் தந்தையை பார், அதுக்கப்புறம் கட்சி பண்ணிக்குவா. ஏன்னா நாங்களே அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முதல்ல எங்கள் குடும்பத்தை தான் பார்ப்போம். நீ முழு நேரமாக கட்சிக்கே வந்து பணி புரிஞ்சினாலும், முழு நேரமாக கட்சியிலே உழைச்சி கொட்டினாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்தை தான் பார்ப்போம். உனக்கு நிர்வாகத்தில் பங்கெல்லாம் தரமாட்டோம். நாங்கள் எத்தனை இயக்கங்கள் ஆரம்பித்தாலும் அதில் எங்கள் குடும்பத்திலே ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு ஏற்க. அதனால நீ உன் குடும்பத்தை பார், நீ உன் தாய் தந்தையை பார். அதுக்கு கிச்சின்னு சொல்லிட்டு நிர்வாகம் பொறுப்பு அப்படின்னு எல்லாம் தைலாபுர தோட்டத்துக்கு வந்து அதில் நம்ம இன்னொன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரீ ஸ்ட்ரக்சர். கலைஞர் குடும்பத்துக்கு 2 மனைவி 3 மனைவி அப்படின்லாம் பேசி அவங்களோட பேர பிள்ளைகள், தங்கச்சி, அக்கா அப்படிலாம் போட்டால் இவருக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் பாமக தொண்டர்களை கூட கவனிங்க, எவ்வளவு கலைஞர் குடும்பத்து மேலே வன்மத்தை செலுத்துறாங்க. இத்தனைக்கும் கலைஞர் ரொம்ப வெளிப்படையாக எனக்கு இவங்க மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா அதிகாரப்பூர்வமா அவங்கள ரகசிய வாழ்க்கை வாழ வைக்காம சுதந்திரத்தோட வெளிப்படை தன்மையோட வாழ்ந்த நபரை கொச்சைப்படுத்தி பேசிட்டு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் குலதெய்வம், கடவுள், ஐயோ சாமி, எங்க அப்பா மாதிரி அப்படின்லாம் நம்ம முட்டாள்தனமா தற்கூரித்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு மூளை மங்கி போய் தற்கூரியில அறியாமைத்தனமா நாம ஒரு பக்கம் அரசியலே கவனிக்காம, நாம இருக்கிற கட்சியோட அரசியலையும் புரிஞ்சுக்காம ஒர்ராடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை போட்டு எங்க குல தெய்வம் ஐயா, எங்களோட கடவுள், எங்க குலசாமி, எங்க அப்பா மாதிரி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத பாருங்க. வெளியிலிருந்து யாராவது விமர்சனம் பண்ணிட்டா எங்க குலசாமி எப்பரா நீ விமர்சனம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அன்புமணி ராமதாஸ் கூடவே இருந்துகிட்டு அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க குலதெய்வத்தை ஏன் அப்போ உங்களுக்கு கோபம் வரலையா? ஏன்னா குலதெய்வத்தோட குட்டி குலதெய்வம் அன்புமணி ராமதாஸ், அதனால கோபம் வராதா உங்களுக்கு? என்னங்கடா உங்க நியாயம்? இதெல்லாம் நம்ம சிந்திக்காம முட்டாள்தனமா கலைஞரை பாத்தியா, கலைஞர் குடும்பத்தை பாத்தியா, அவருக்கு எத்தனை மனைவி, உதயநிதியை பாத்தியா, அடுக்கடுத்து இன்பநிதி வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழை தேடி நாம தமிழ்நாட்டு புலா சுத்துறாரு எங்க ஐயா, எங்க குலதெய்வம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க ஐயா அப்படின்னு என்னைக்காவது நம்ம வாய் திறந்தோமா? சிந்திக்கணும். நாம நமக்கான அரசியலை, தமிழர்களுக்கான அரசியலை, தமிழினத்துக்கான அரசியலை பேசணும். அப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் உலக தலைவர் அப்படின்னு நம்பி இருக்கிற அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வந்தா மட்டும்தான் நாம நம் தமிழினத்துக்கான அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, விடுதலை அரசியலை, சாதி ஒழிப்பு அரசியலை பேச முடியும். நாம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்க இவங்க 2 பேரையும் உலக தலைவராகவும் குலசாமியாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாய எண்ணத்திலிருந்து வெளிவந்தா மட்டும்தான் முடியும். அப்படி உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் நம்மளோட இது ஆரம்ப கட்ட பயணம். நம்மளோட இலக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளோட இலக்கு நம் இனத்திற்கான அரசியல். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து முற்போக்கு சிந்தனையை, பகுத்தறிவு சிந்தனையை விதைப்போம். இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.
ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோபம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோபம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி.